Hello students, welcome to Hiba Max. 8th standard Max exercise 3.10 9th question solve பண்ணலாம். Question படிக்கிறேன். Draw the graph of the lines y is equal to x, y is equal to 2x, y is equal to 3x and y is equal to 5x. So total எத்தனை லைன் இருக்கு பார்த்தோம்னா 1 2 3 4 lines நம்ம வரையணுமா. On the same graph sheet, ஒரே graph sheetல தான் வரையணுமா. Is there any special that you find in these graphs? So இப்போ நம்ம வரைஞ்ச பிறகு நமக்கு ஏதாவது ஸ்பெஷலாக தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. 9th question பாருங்க. y is equal to x, y is equal to 2x, y is equal to 3x மற்றும் y is equal to 5x ஆகிய சமன்பாடுகளின் வரைபடங்களை ஒரே வரைபடத்தாளில் வரைக. இந்த வரைபடங்களில் ஏதேனும் சிறப்பை உங்களால் காண முடிகிறதா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் இல்லையா. பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்மளால் கிராஃபையே வரைய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸ். y ஈக்குவல் டு எக்ஸ்னால் எப்படி வரணும்? எக்ஸுக்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் அதே தான் ஒய்யோட வேல்யூ வரும் இல்லையா. ஸோ எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கும் 2 தான் வரணும் இல்லையா. அதே மாதிரி எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்க்கும் 3 தான் வரும். ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட்ஸ் 1,1 2,2 3,3. நம்ம வேணால் சைடில் எழுதலாம் 1,1 2,2 அண்ட் 3,3. இது ஃபஸ்ட்டு கிராஃபோடது. அடுத்த கிராஃப்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y is equal to 2 times of x. கரெக்டாக y is equal to 2 into x. இப்போ எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணும்போது y is equal to 2 into 1. 2 1s are 2. அடுத்தது எக்ஸுக்கு 2. எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 2 into 2. அப்போ 2 2s are 4. அப்புறம் எக்ஸுக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 2 into 3. 2 3s are 6. ஸோ நம்மளோட ஆன்சர் எப்படி வரும்னா எக்ஸுக்கு 1 ஒய்க்கு வந்து 2. புரியுதுங்களா? எப்போவுமே எக்ஸு தான் முன்னாடி எழுதணும், அப்புறம் தான் ஒய் எழுதணும். அடுத்த பாயிண்ட் எப்படி கிடைக்கும்? எக்ஸுக்கு 2னா ஒய் 4. அடுத்த பாயிண்ட் எக்ஸு 3னா ஒய் வந்து 6. இப்போ இந்த 3 பாயிண்ட்டை தான் நம்ம கிராஃபில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அடுத்தது y is equal to 3x. அதே மாதிரி தான் எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ y is equal to 3 into எக்ஸுக்கு பதிலாக 1. 3 1s are 3. எக்ஸோட வேல்யூ 2னா y equal to 3 into 2. 3 2s are 6. x is equal to 3. ஸோ y is equal to 3. y is equal to 3 into எக்ஸுக்கு பதிலாக 3 எழுதணுமா. 3 3s are 9. ஸோ இப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் என்ன? 1,3 2,6 and 3,9. y is equal to 5 into x. அதுதான் சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸில் 1 வந்துருச்சு. ஸோ y is equal to 5 into x இருக்கிற இடத்துல 1. 5 1s are 5. அடுத்து x equal to 2. y equal to 5 into 2. 5 2s are 10. அடுத்து x equal to 3. y equal to 5 into 3. 5 3s are 15. இப்போ எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ பாயிண்ட்ஸ் எழுதலாமா? 1,5 2,10 and 3,15. இப்போது இது எல்லாத்தையுமே நான் கிராஃப் ஷீட்டில் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன். ஸோ கிராஃப் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 3.10 y is equal to xக்கு 1,1 2,2 3,3 கிடச்சிதா. y equal to 2xக்கு 1,2 2,4 3,6 கிடச்சிதா. y equal to 3xக்கு 1,3 2,6 and 3,9 and y equal to 5xக்கு 1,5 2,10 and 3,15. இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை நான் கிராஃப் ஷீட்டில் அப்படியே வரைய போகிறேன். ஸோ கிராஃபில் ஸ்கேல் முக்கியம். 1 cm x axis 1 cm is equal to 1 unit, y axis 1 cm is equal to 1 unit. ஓகே, இப்போ கிராஃபில் நான் வந்து ப்ளாட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 1 2 3, இந்த சைடு -1 -2 -3. y ஆக்சஸில் கீழே நெகட்டிவ் வரும், மேலே பாசிட்டிவ். ஓகே, இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 1,1. ஸோ நல்ல டாட் வச்சுடுங்க. நீங்கள் பென்சிலில் தான் வரையணும். நான் வந்து வீடியோக்கு விசிபிளாக இருக்கணுன்றதுக்காக பெனில் வரைகிறேன். அடுத்த பாயிண்ட் 2,2. அடுத்த பாயிண்ட் 3,3. அடுத்த பாயிண்ட் 5,5. எக்ஸ் ஆக்சஸில் 5, y ஆக்சஸில் 5. x ஆக்சஸில் 3, y ஆக்சஸில் 3. x ஆக்சஸில் y ஆக்சஸில் 2. x ஆக்சஸில் 1, y ஆக்சஸ்லேயும் 1. இது ஃபஸ்ட்டு
ஸோ இதை வந்து ஒரு ஸ்கேலை வச்சு நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லைன் நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ் 1னா ஒய் ஆக்சிஸ் 2, எக்ஸ் ஆக்சிஸ் 2னா ஒய் 4, எக்ஸ் ஆக்சிஸ் 3னா ஒய் வந்து 6, எக்ஸ் ஆக்சிஸ் 5னா 10 இல்லைங்களா. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம், ட்ரா பண்ணலாமா? எல்லாமே 0லேருந்து கரெக்டாக ட்ரா பண்ணுங்கள். ஒரு லைனை நான் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது தேர்டு பாயிண்ட், எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 3. இதெல்லாம் இந்த பாயிண்ட்டை பார்த்து வரையணும். எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 6, எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 9. நமக்கு 3 பாயிண்ட்ஸ் என்னென்னு கிடச்சிருச்சு. இதையும் நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரா பண்ண போகிறேன். சரிங்க. லாஸ்ட் 2 இதில் நம்ம 3 வரைக்கும் முடிக்கலாம். பட் நான் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக 5 வரைக்கும் நான் செஞ்சுருப்பேன். இதில் வந்து 5 வரைக்கும் பண்ணால் ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் நான் 3 பாயிண்ட்ஸோடு ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அடுத்தது 5 பாயிண்ட்ஸ் இல்லைங்களா. அடுத்தது இந்த பாயிண்ட்ஸ் வரணும். 1,5, 2,10, 3,15. 1 ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் 5 ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ். அடுத்து 2னா 10 பாயிண்ட்ஸ் இங்கே வந்துடணும். ஒய் ஆக்சிஸில் 10க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் 3னா ஒய் ஆக்சிஸில் வந்து 15. ஸோ தேர்டு பாயிண்ட் இங்கே இருக்குது, 15 வந்து இங்கே இருக்குது இல்லையா, ஒய் இடத்துல 15. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். 0லேருந்து கரெக்டாக பாயிண்ட் எடுங்க. ஸோ இந்த கிராஃப்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாமே இன்க்ரீஸிங்காக தான் இருக்குது பாருங்கள். நேராக இட் கோஸ் ஆன் இன்க்ரீஸ் தான் ஆகுது, மேலே தான் போகுது, கீழே இறங்கவே இல்லை. ஸோ நம்ம எப்படி ஆன்சர் எழுதணும்னா, எஸ் ஃப்ரம் த கிராஃப் we notice that the slope keeps increasing. 3 லைன் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகுது, மேலே 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 அப்படி தான் போகுது இல்லையா. ஸோ ஃப்ரம் த கிராஃப் we notice that the slopes keeps increasing. இதுதான் நம்மளோட ஆன்சர். எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.